ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது வானத்தின் வாசல் யூடியூப் சேனலில் இணைந்து இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஒவ்வொருத்தருக்காகவும் மனமார்ந்த ஸ்தோத்திரம். எல்லாருமா இணைந்து இப்பொழுது நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர் அப்படின்ற பாடலை எல்லாருமா கைத்தட்டி வீட்டில் இருந்து உற்சாகமாக விசுவாசத்தோடு பாட்டு பாடுங்க. அசட்டை பண்ணாதீங்க. எல்லாரும் நல்லா கரங்க இயேசுப்பா இருதயத்தில் நினைத்து கொண்டு பாட்டு பிதாவே அன்பான தேவா
அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, எங்கோ நான் பார்த்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் பார்த்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைக்கு கண்கள் கொடுத்து நீராய் மாறிவிட்டீர். அல்லேலூயா. நெஞ்சார அணைக்கு கண்கள் கொடுத்து நீராய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீர். அல்லேலூயா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அல்லேலூயா. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா. மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே.
தொழுது கொள்வதற்காக இசப்பா நாங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் எங்களை நாங்கள் பிரபலப்படுத்துவதற்காகவோ இசப்பா எங்களை நாங்கள் இசப்பா நாங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திக்கிறதுக்காகவும் நாங்கள் எதுவுமே நாங்கள் செய்யலை. அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமேன்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இசப்பா எங்களை நீங்க நிரப்புங்க. இசப்பா பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்புங்க. அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டு இசப்பா உங்க ஆனந்த தைரியத்தால நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க அபிஷேகிங்க தகப்பனே. இசப்பா வறண்டு போய் இருக்கிறதான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை இசப்பா நீங்க செழிப்பாக நீங்க வைங்க தகப்பனே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல இசப்பா ஜபத்துல இசப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இசப்பா ஒவ்வொருத்தருடைய இசப்பா ஒவ்வொருத்தருடைய நிலைமையில இருக்கிறதான வறட்சி எல்லாமே மாறட்டும் தகப்பனே. ஓ அல்லேலூயா. வறண்ட நீலத்தை வயல் வழியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நீலங்கள் வயல் வழியாகட்டும் ஆவியானவரே. மறுபடியும் சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க, மனசு முடியாது சொல்லுங்க. ஓ வறண்ட நீலங்கள் வயல் வழியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நீலங்கள்
தகப்பனே. அப்பா எங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தாதி கர்த்தர் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே தகப்பனே, அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உங்க பாதத்துல நீங்க ஏசப்பா, உங்க பாதத்துல நாங்க ஏசப்பா கடக்கிறோம் தகப்பனே. உங்க பாதத்துல நாங்க விழுந்திருக்கிறோம் ராஜா. ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க, ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்களை தொடுங்க பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஏசப்பா. உங்களுடைய வாழ்க்கையில இருந்து இருக்கிறத நான் வறட்சி நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கிறத நான் வறட்சியான நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருத்தருடைய நிலைமையில இருக்கிறத எல்லா கஷ்டங்கள் எல்லாமே மாறட்டும் தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க ராஜா. ஒவ்வொருத்தரையும் நீங்க வெள்ளப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க சபா நீங்க தொட்டி தூக்கி நிறுத்துங்க தகப்பனே. ஒவ்வொருத்தருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்க செய்யுங்க தகப்பனே. சபா அடுத்த நாளைக்காக ஒவ்வொருத்தரும் கலங்கி நிற்கிறதான ஒவ்வொருத்தருடைய சபா கலக்கங்களும் மாறட்டும் தகப்பனே. சபா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க தகப்பனே. ஏசப்பா எங்க பக்கத்துல இருக்கிறீங்க ராஜா. ஏசப்பா நாங்க உங்களோட ஏசப்பா வாசம் செய்து கொண்டே இருக்கணும் தகப்பனே. உங்களோட நாங்க உங்க நாமத்தை நாங்க உச்சரித்து கொண்டே இருக்கணும் ராஜா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே ஹல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் ஓ ஹல்லேலூயா. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஓ க்ளோரி. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் இருந்தாலும் ஓ இது ஒண்ணு அணுகாது நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. இயேசுவே ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. ஓ மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. அன்பான தேவா அருமை ரட்சகரே. எங்கள் ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே. எங்கள் ஆவியானவரே. அப்பா எங்கள் ஆவியானவரே தகப்பனே. ஓ ஆவியானவரே ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். ஓ எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். மகாராஜா ஏசப்பா நாங்க எங்கேயோ நாங்க வாழ்ந்தோம் தகப்பனே. ஏசப்பா நாங்க ஏற்கனவே நாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்குல இருந்தோம் தகப்பனே. ஆனா நீங்க எங்களை இந்த இடத்துல நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க ராஜா. கூட்டிட்டு வந்து ஏசப்பா நாங்க எப்படி இல்லாமோ நாங்க இருந்தோம் ராஜா. ஏசப்பா நாங்க ஆதி காலத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு ஏசப்பா கண்ணீரான பாதையில இருந்தோம். ஆனா அப்பா எங்களை நீங்க ஏசப்பா எங்களை நீங்க விட்டு விடாம ஏசப்பா என்னோட பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி என்ன நீங்களை தூக்கி ஏசப்பா எங்களை நீங்க இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு நீங்க எங்களை நீங்க வசதியா ஏசப்பா எங்களுடைய மான்கோப்புகளை நீங்க உயர்த்தி வச்சிருக்கீங்களே.
அதுக்காக நன்றி ராஜா. அப்பா அதுக்காக உங்களுக்கு கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இசப்பா இப்ப வறண்டு போய் இருக்கிறதுல ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளையும் எங்களுடைய நிலைமையை மாற்றினது போல ஒவ்வொருத்தருடைய நிலைமையை நீங்க மாற்றுங்க ராஜா. நீங்க மாற்றுங்க இசப்பா. ஆதி காலத்துல ஒவ்வொருத்தரும் இசப்பா வசதியா இருந்திருக்கலாம், திடீர்னு ஒரு சரிவு இசப்பா, திடீர்னு இசப்பா ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகி இசப்பா உங்களோட சித்தம் எதுன்னு தெரியாம இசப்பா அவங்க கடந்து இருந்திருக்கலாம் தகப்பனே. ஆனா தகப்பனே நீங்க அவங்களை யாரையும் நீங்க கைவிட்டு விடுறது கிடையாது தகப்பனே. நீங்க எல்லாரையும் தூக்கி நிறுத்துகிற தேவன் இசப்பா. கைவிட்டு நீங்க உதறி தள்ளி போகிற தேவன் கிடையாது தகப்பனே. அப்பா நீங்க ஒவ்வொருத்தரை நீங்க அணைத்துக் கொள்ளுகிற தேவன் தகப்பனே. ஒவ்வொருத்தரை நீங்க அணைத்து ஒவ்வொருத்தருக்கும் இசப்பா நீங்க தூக்கி நிறுத்தி இசப்பா அவங்கள நீங்க புடமிட்டு நீங்க அவங்கள வளர பண்ணுகிற தேவன் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ராஜாதி ராஜாவே. ஓ ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொருத்தருடைய இசப்பா செவ்வையான பாதையில நடத்துவதற்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. சங்கீதம் 23 படி இசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க வழி நடத்துங்க ராஜா. இசப்பா இந்த வேலையில நாங்க கூடி இசப்பா ஜெபிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த தயவுக்காக நன்றி அப்பா. நீங்க ஒவ்வொருத்தருடைய இசப்பா விண்ணப்பத்திற்கு நீங்க பதில் தாங்க ராஜா. ஒவ்வொருத்தரையும் நீங்க நடத்துங்க, ஒவ்வொருத்தரையும் இசப்பா செவ்வையான பாதையில நீங்க நடத்துங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரும் இசப்பா எவ்வளோ இசப்பா பாவங்கள் செஞ்சிருக்கலாம் இசப்பா, எல்லாத்தையும் நீங்க மன்னித்து அவங்க எல்லாரையும் நீங்க விடுவீங்க தகப்பனே. இசப்பா நீங்க விடுவித்து இசப்பா உங்களுடைய இசப்பா செவ்வையான பாதையில இசப்பா நீங்க நடத்துறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. யாரும் உங்களை விட்டு வழி விலகி போகாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த லாக்டவுன்ல ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒவ்வொரு மண்ணாவை நீங்க விட்டு தாங்க தகப்பனே. அப்பா இசப்பா இந்த நேரத்துல இசப்பா மெசேஜ் டைம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மெசேஜ் இசப்பா வர உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க இசப்பா போதுகிற மறைச்சு நீங்க வெளிப்படுங்க இசப்பா, நடத்துங்க தகப்பனே. அப்பா இந்த லாக்டவுன்ல ஒவ்வொருத்தருக்கும் இசப்பா தேவையான எல்லா காரியத்தையும் நீங்க செய்து கொடுங்க தகப்பனே. அப்பா இந்த வேலையில இசப்பா யாருக்கும் எந்த நோய் நொடி எதுவுமே வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இதுவானத்தின் வாசல் இசப்பா சபையில இருக்கிறதுன ஒவ்வொருத்தரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வேற வெளியில உள்ள சபையில இருக்கிறதுன ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த லாக்டவுன்ல யாரும் உங்களை மறந்து இசப்பா இந்த நல்ல வாய்ப்புகளை யாரும் மிஸ் பண்ணிடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இசப்பா வறட்சியா இருக்கிற எல்லா நிலைமைகளும் மாறி இசப்பா எல்லாரும் இந்த லாக்டவுன் முடியும் போது பசுமையா மாறி உங்களுக்காக வைராக்கியமா நான் இசப்பாவுக்காக நான் ஊழியம் செய்வேன், இசப்பாவுக்காக நான் ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுவேன்ற அந்த வைராக்கியத்தோடு எல்லாரும் எழும்படி உதவி செய்யுங்க தகப்பனே. ஒருபடுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வெள்ளப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நடக்கும். ஆமென். கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா, கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியில கடந்து வரும்படியா எல்லா கண்களை மூடி நாம் இருந்த இடத்திலே ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆங்காங்கே அவரவருடைய வீடுகளிலே இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையை நீர் விளங்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக, உம்முடைய மகிமையை காணத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவாதி தேவன், இந்த நாளிலும் நீர் அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை தகப்பனை தெளிவாய் ஆண்டவரே நீர் தகப்பனை வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் போன வாரத்தில் நாம் தியானித்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறதான இந்த வார்த்தையிலிருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில அவருடைய நீதியை
நீதியையும் தேடுங்கள். முதல்ல ராஜ்யத்தை தேடணும், இரண்டாவது நீதியை தேடணும். அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி நடக்க வேண்டும். அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னொன்னு, அடுத்தது நீதியின்படி, அவருடைய நீதியை தேடுங்கள். அப்போ நீதியை தேடி நடக்கும் போது என்ன நடக்கும் போதுதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது? உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நீங்க எனக்கு அப்படி இல்லையே இப்படி இல்லையே ஆண்டவர் எனக்கு அதை செய்ய வேணும் இதை செய்ய வேணும்னு சொல்லி நாம் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போ இது என்ன, நீதினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நீதியை பற்றி நாம் பார்ப்போம். பாருங்க, யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். பாருங்க, விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன பண்ணினது? நீதியாக விளங்கினது. அப்போ விசுவாசிக்கிறது நீதியாக விளங்கப்படுகிறது. விசுவாசம்னா என்ன? தேவன் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்கிற ஒரு முழு நம்பிக்கை. பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்ணினார்? தன்னுடைய குமாரனை பலியிடுவதற்காக மலைக்கு போகிறார். அங்கே போகிற வேளையில மகன் கேட்கிறான், ஒவ்வொரு காரியமா கேட்கிறான். அப்பா, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா நம்மகிட்ட ஆடு இல்லையே, பலி செலுத்துவதற்குண்டான ஆடு இல்லையே அப்படின்னு கேட்கும் போது அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். இந்த விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணினார்? கனப்படுத்தினார். அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ நீதியாக எண்ணப்பட்டதான இந்த காரியத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற வேண்டிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். அன்றைக்கு லாக்டவுன் தொடங்கியாச்சு. தொடங்கினதுக்கு அப்புறமா பேங்க்ல நாங்க லோனுக்கு பணம் கட்ட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ பணத்தை எடுத்து நான் என்ன பண்றேன், மகன்கிட்ட கொடுத்து, தம்பி இந்த பேங்க்ல போடுறதுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அவங்க என் மனைவியும் என் மகனும் சொன்னாங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, இன்னும் லாக்டவுன் போட போறாங்களே, எப்படி காரியத்தை நீங்க நடத்த முடியும், பணம் இல்லாம போயிடுமே, நீங்க எப்படி காரியத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இப்ப 2 பேரும் விவாதம் பண்ணினாங்க. அப்ப நான் சொன்னேன், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் தேவையை அவர் சந்திப்பார்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லும் போது இன்னும் வாக்குவாதம் தான் நடந்தது. ஆகவே நான் என்ன பண்ணேன், சரி ரைட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. சரி ரைட். ஆக இந்த சம்பவம் இப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு 1.5 நாள் கடை திறக்கிறதுக்காக ஆண்டவர் வழி வாசல்களை திறந்தார். கடை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அப்படி திறந்தபடியினாலே என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அப்போ தேவன் பேரில் பற்றுதலா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவனுக்கு எல்லாம் நடக்கும், அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆகவே அவர் பேர்ல நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும்.
அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு முழு விசுவாசம் நமக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு கர்த்தர் அவருக்கு சொல்லிடுவாரு, என் பையன் என் மகன் என்ன பண்றான், நீதியா நடக்கிறான், என்ன விசுவாசிக்கிறான், என்ன நம்புறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வேண்டிய காரியத்தை நமக்கு செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்படுவான். பாருங்க, நல்லா பாருங்க. இப்படி நம்ம விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தேவனுக்கு நம்ம யாரா, சிநேகிதன். சிநேகிதன். ஏதேன் தோட்டத்துல ஆதாம்கிட்ட ஒரு சிநேகிதன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது போல பேசிக்கிட்டு இருந்த, மோசே கிட்ட ஒரு சிநேகிதன் பேசிக்கிட்டு இருந்தது போல பேசிக் கொண்டிருந்தார். ஆக தேவனுடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் அவருடைய நீதியை பின்பற்றும் போது அவர் தன்னுடைய பிள்ளையாகிய நம்மிடத்திலே அவர் என்ன பண்ணுவார், நீ சிநேகிதனை போல பேச ஆரம்பிப்பார். சிநேகிதனை போல. நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்களா, உங்ககிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். நீங்க எழுப்பும் போதே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். தேவ பிள்ளையே, அப்போ தேவனிடத்துல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து அவர் பேர்ல முற்றிலுமாய் நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது தேவன் நம்மை சிநேகிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட நீதியின்படி, நீதிங்கிறது அப்போ என்னது, விசுவாசம். விசுவாசித்தார். மொத்தம் ஒரு 4 காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல என்னது, விசுவாசம். அப்புறம் பாருங்க, அடுத்தது 2வது காரியம், உபாகமம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்லுவாயாக. பாருங்க, அவருடைய கட்டளைய பின்பற்றி நடந்தோம்னு சொன்னா அது நமக்கு என்னவா இருக்கும், நீதியாய். அது நமக்கு நீதியாய். தேவ பிள்ளையே, அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள், அதாவது கட்டளைகள், இன்னைக்கு கட்டளைன்னு சொல்லும் போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த வேதத்தை அனுதினமும் நன்றாக தியானிக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக இல்லை, கடமைக்காக இல்லை, நல்ல வாசித்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் போது அந்த வார்த்தையில இருக்கிறதான கட்டளைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொள்ளும்படியாய் தேவன் நம்முடைய இருதய பலகையிலே எழுதி விடுவார். அப்படி எழுதும் போது எந்தெந்த நேரத்துக்கு அவருடைய கட்டளை தேவைப்படுதோ அந்த கட்டளை நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு அது நீதியாயிருக்கும். அப்போ கட்டளையின்படி நடக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வேத வாசிக்கணும். வேத வாசிக்கணும். இன்னைக்கு சபையில இருந்து வேத வினா போட்டின்னு சொல்லி வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 குடும்பத்தார் மாத்திரம்தான் அந்த வேத வினா போட்டியில கலந்து கொள்ளுகிறார். வாலிபர்கள், ஒரு வாலிபர்கள் கலந்து கொள்ளல. வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கலந்து கொள்ளல. எல்லாம் என்னமோ எம்ஏ பிஎட் படிக்க போறாங்களே என்னமோ தெரியல. இப்ப எல்லாமே லாக்டவுன்ல எல்லாம் லீவா தான் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் தெரிந்தும் வேதத்தை இன்னும் தொடவில்லை என்பது ஊர்ஜிகமாகிறது. தேவ பிள்ளைகள் வேதத்தை என்ன பண்ணல, தொடல, வேதத்தை வாசிக்கலன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவருடைய நீதியை எப்படி நாம நிலைநிறுத்த முடியும், நீதியின்படி எப்படி நடக்க முடியும்?
கர்த்தர் எப்படி நமக்கு நன்மை செய்ய முடியும்? ஆக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதான தேவ பிள்ளையே, இன்றையிலிருந்து நீ வேதத்தை நீ தியானிக்க ஆரம்பி. வேதத்தை தியானித்து நீ என்ன பண்ணு? வேதம் என்ன கேட்கிறாங்களா, அந்த வேதத்தை புரட்டி பாரு. புரட்டி பார்த்து உனக்கு தெரிந்த காரியத்தை சொல்லு. அப்படிப்பட்ட காரியத்துல நீ ஈடுபடலன்னு சொன்னா நீ கிறிஸ்தவே கிடையாது. நீ பரலோகத்துக்கு லாய்க்கில்லாத ஆளுன்னு அர்த்தம். பரலோகத்துக்குரியவனாய் பரலோகத்துக்குரியவளாய் நீ வாழ். இந்த வாலிப வயசுல உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வாலிப வயதுல சிருஷ்டிகரை நினைக்காம ஏதோ கடமைக்காக வாழ்ந்தோம். கடமைக்காக எல்லாம் கடமை கடமை கடமை. உலக பிரகாரமா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னென்னலாமோ செய்யற. பப்ஜி விளையாடுற, என்னென்னலாமோ விளையாடுற, எப்ப பார்த்தாலும் செல்போனை தான் எடுத்து வச்சிருக்கிற. ஆனா அந்த செல்போன்ல வர்ற கேள்வியை நீ ஒரு நேரம் கூட பார்க்கல. ஒரு நேரம் கூட நீ அதை எடுத்து திறந்து பார்த்து வேதத்தை திறந்து பார்த்து வேதத்தை நீ தியானிக்கல. இப்படி இருக்கும்போது உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது ரொம்ப சிரமம். கர்த்தர் உன்னை சிநேகிதனா தெரிந்து கொள்ளுகிறது கடினம். தேவ பிள்ளையே, அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதற்கு, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு நீ கவனமாயிரு. ஆக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய நீதியை நம்ம விளங்க கொள்ளுகிறோம். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என் கட்டளையை கைக்கொள்ளு, அப்போ நீ என்ன பண்ணுவ? பிழைப்பாய். அப்பதான் நீ பிழைக்க முடியும். அப்படி நீ கர்த்தருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாம நீ ஏனோதானோ நீ இருந்தன்னு சொன்னா உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போவாய். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியா பாருங்க. சங்கீதம் 112வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனத்தை நாம் பார்ப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவருடைய சந்ததி எப்படி இருக்குமா? பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சந்ததி எப்படி இருக்குமா? பலத்த சந்ததியா இருக்கும். இஸ்ரவேல் கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? பலத்த கோத்திரம். அதுக்கு மருத்துவச்சிகள்லாம் சாட்சியாக சொன்னார்கள். நாங்க போறதுக்கு முன்னாடியே, மருத்துவச்சிகள் போறதுக்கு முன்னாடியே எபிரேய ஸ்திரீகள் என்ன பண்ணிடுறாங்க? பிள்ளைகளை பெற்றெடுத்து விடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால், ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, அடுத்தது 3வது வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். எப்போ? கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது. இன்னைக்கு ஏதோ சொல்றாங்க, அது அவங்க வேலை, ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சத்தியமா தொடவே மாட்டேன். இருக்கட்டும், இது 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் தூங்குற, இதுதான் உன் வேலையா இருக்குது. எழுப்பி சாப்பிடுற, திரும்பி படுக்கிற, திரும்பி சாப்பிடுற, திரும்பி படுக்கிற, இதுதான் உன் வேலை. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ நாம மகிமைக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நாம உயிரோடு இருக்கிறோம்னா
தேவன் கொடுத்த கிருபை. தேவன் கொடுத்த கிருபை. இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி என் கூட படிச்ச நண்பர் இம்மானுவேல்னு சொல்லி ஒரு நண்பர் உண்டு. நல்ல சோப்பா இருப்பான், அழகா இருப்பான். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னும் கல்யாணம் முடியல, படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவனுக்கு கொரோனா வந்து இன்னைக்கு மரித்து போனான். அதே போல அநேக நல்லவர்களாய் இருந்தார்கள். அவர்களெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லவர்கள்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை காத்து வழி நடக்கிறார். மரண கண்ணிகளுக்கு நம்மை விலைக்கு மீட்டு வைத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கு. யார் வீட்டில் இருக்கும்? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவருடைய வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய நீதி விடும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படியும் போது நமக்கு ஆஸ்தி பெருகுது, ஐஸ்வர்யம் பெருகுது. அவனுடைய வீட்டில் அவனுடைய நீதி எந்த டைம் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. அவர் கொடுத்திருக்கிற இடத்துல, அவர் உனக்கு கொடுக்க வசிப்பதற்காக கொடுத்திருக்கிற வீட்டுல நீ நிரந்தரமா வாழ்வதற்கு அவருடைய நீதியை பின்பற்று. அவருடைய நீதியை நீ கடைபிடி. அப்படி நீ நீதியை பின்பற்றி நடக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் அந்த இடத்துல உன்னை நீதியாய் நடக்கும்படியாய் கர்த்தர் உன்னை நடத்துவாராக. பாருங்க, சங்கீதம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ உத்தமனாய் நடக்கணும். உத்தமன் எல்லா காரியத்திலும், ஐயா அவன் யாரு? உத்தமன், உண்மை உள்ளவன். அவனை போல ஒரு உத்தமன் யாரும் கிடையாது. உத்தமன், சன்மார்க்கன். பாருங்க, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்ததின் நோக்கம் சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, அநேகருக்கு சத்தியத்தை போதிப்பதற்காக. அதுக்காக உங்களை தெரிந்து கொள்ள ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். அவர்கள் வேலை செய்கிறதான அந்த கம்பெனியில தீப்பிடித்து எரிகிறது போல காணப்பட்டது. ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் நமக்கு கொடுத்த வேலையை நாம செய்யாம உலக பிரகாரமான வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போகும்போது, நம்ம போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறது. கர்த்தர் உங்களை தான் எச்சரிக்கிறார்.
கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை நீ செய்யறதை விட்டுட்டு நீ உன் மனம் போன போக்கில நீ போனன்னு சொன்னா ஆண்டவர் அதை விரும்பல. என் பிள்ளை எனக்காக எழுப்பி பிரகாசிக்கணும், எனக்காக எழுப்பணும், சத்திய வசனத்தை போதிக்கணும், சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். இதுதான் இன்றைக்கு அநேக சபைகளிலே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபைகள் இல்லை. கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார் இல்லை. சத்திய வசனம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் சொல்லுகிறேன் நான். பரலோக ராஜ்யத்திற்கு நீ போகிறதுக்கு வழியை நான் இந்த சபையில நாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம். இதை கேட்டு நீ நடக்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என் கூட பிறந்த மூத்த சகோதரர் கடந்த 26ஆம் தேதி கொரோனாவில் மரித்து போனார். பிள்ளைகள் எல்லாம் அழுது கொண்டே போய் அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்க்க போகும்போது என்னுடைய அண்ணனுடைய முகம் பிரகாசமாக இருந்ததா. அழுதுகிட்டே போன பிள்ளைங்க ஒரு நிமிஷத்துல முகத்தை பார்த்த உடனே என்ன மனசுல தோணிச்சா தெரியுமா? ஏமா அழுற, எதுக்கு அழுற அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது போல காணப்பட்டதா. தேவ பிள்ளையே, இதுதான் தேவன் கொடுக்கிற வாழ்க்கை, தேவன் கொடுக்கிற சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இதுதான். ஆகவே தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற தருணத்தை பயன்படுத்திடுங்க. தேவன் கொடுத்திருக்கிற தருணத்துல நீதியாய் நடந்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்க வேற எந்த காரியத்தை குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. நாளைய தினத்தை குறித்து நீ வருத்தப்படாத. நாளைக்கு என்ன நடக்குமோ எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படாத. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஐயோ கொரோனா பெருகிட்டே போகுது, நான் என்ன பண்ணுவேன்? அது உச்ச கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்குது. உச்சத்துக்கு போனது பிறகு ஒரு மனுஷன் மலையில ஏறான்னு வச்சுக்கோ, உச்சத்துக்கு போயிட்டான். அடுத்தது என்ன பண்ணி ஆகணும்? கீழே இறங்கிதான் ஆகணும், கீழே இறங்கிதான் ஆகணும். ஒரு பெரிய மேடு இருக்கு, மேடு இருக்குன்னா அந்த அடுத்தது என்னது? பள்ளம் வரும். அப்போ ஒரு மேடு இருக்குன்னா அதுக்கு அடுத்தது என்னது? பள்ளம் தான். தேவ பிள்ளையே, எந்த காரியத்தை குறித்து வருத்தப்படாதீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பாருங்க, அடுத்தது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அநியாய திரவியம் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி என்ன பண்ணுமா? மரணத்துக்கு தப்புவிக்கும். நம்ம நீதியா நடந்தோம்னு சொன்னா மரண பாதைக்கு நேராய் போகிற யாராய் இருந்தாலும் திருப்பப்படுவோம். மரண கண்ணிகளில் இருந்து நம்ம விலைக்கு மீட்டு கர்த்தர் பாதுகாப்பா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் 5ஆவது வசனத்தை பார்ப்போம். கோபாக்கினை நாடி ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி என்ன பண்ணுமா? மரணத்துக்கு தப்புவிக்கும். அன்னைக்கு பணம் என்ன பண்ணாது? ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு கொரோனாவுக்கு எத்தனையோ லட்சமா செலவு பண்றாங்க. கடைசி நேரம் மரித்து போனோம்னு சொல்லி, மரித்து போனார்கள் என்று சொல்லி செய்தி வருகிறது. அங்க தேவ பிள்ளையே, கர்த்தர் ஈவு இரக்கமாய் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பி. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. கர்த்தர் மேல நீ விசுவாசமாயிரு. அப்படிலாம் நீ நடக்கும் போது நீதியை நீ நடப்பி. அப்படி நீ நடப்பிக்கும் போதுதான் கர்த்தர் உன்னிலே பிரியப்படுவான்.
நீ உத்தமனா நட. இப்படி நடக்கும்போது கர்த்தர் எல்லா மரண கண்ணிக்கும் உன்னை விலைக்கும் என்று பாதுகாப்பார். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வசனம். சீக்கிரமாய் முடிக்கிறேன். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அப்போ நீதியா நடக்கும்போது அந்த பாதையில என்ன இல்லை? மரணம் இல்லை. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 21வது வசனம். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைகிறான். பாருங்க, நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். அப்போ இவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும். நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆக தேவ பிள்ளையை நான் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது நீதியை விளங்கப்படும். கட்டளைகளின்படி நடப்பது நீதியை விளங்கப்படும். உத்தமனாய் நடப்பது நீதியை விளங்கப்படும். அப்புறம் இப்படிப்பட்ட பாதைகளிலே நாம் நடக்கும் போது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக தேவன் தெரிந்தெடுத்து உங்களை வழி நடத்துவார். ஆக இப்படி நீங்க நடக்கும் போது உங்க வாழ்க்கையில என்ன உண்டு? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நீதியை நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்ததான நம்முடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார்கள். என் தேவாதி தேவன் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் விசுவாசித்து நடக்கவும் உங்க மேல பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டாகத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார். நீதியாய் நடக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார். உத்தமனாய் நடக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார். இப்படி நடக்கும் போது நீங்க உலக பிரகாரமான எல்லா ஐஸ்வர்யங்களையும் நீர் கொடுத்து பிள்ளைகளை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறேன். இதை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் தகப்பனை செழித்து இருக்க கர்த்தர் கிருபை செய்வீரார். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.